வணக்கம். நான் வந்து பழனி கொங்கு நகரில் இருக்க குரு பில்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கோம். சார் தான் அதோட ப்ரொப்ரைட்டர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் வந்து சொல்லிட்டீங்கன்னா? குருமூர்த்திங்க. ஓகே சார். நம்ம பில்டிங் எத்தனை வருஷமாக இந்த பில்டிங் தொழில்? 13 வருஷமாக செஞ்சுட்டு. ஓகே சார். முதல் தலைமுறையாக நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லைங்க, 4வது தலைமுறை. ஓ, 4 தலைமுறையாக நீங்கள் இந்த கட்டட தொழிலில் தான்? ஆமாங்க. அப்போ நல்ல அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கு? அனுபவம் இருக்குங்க. சூப்பர் சார். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பில்டிங் வந்து? ஒரு 40 to 50க்குள்ளே பண்ணியிருக்கோம். எல்லாமே பழனிங்களா? பழனி, திருப்பூர், திண்டுக்கல். ஓ, சூப்பர் சூப்பர். இப்போ வீடு மட்டும்தான் பண்ணுவீங்களா இல்லை கமர்ஷியல் பில்டிங் ஏதாவது பண்ணுவீங்க? கமர்ஷியல் பண்ணியிருக்குங்க சார். கம்பெனி பண்ணியிருக்கு. திருப்பூரில் கம்பெனி பண்ணியிருக்கு. 4 கம்பெனி பண்ணியிருக்கு. சரிங்க சார். திண்டுக்கல்லையும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ மெயினாக நம்ம சிவில் இன்ஜினியரிங் வீடு கட்டுறது அப்படின்னு வந்துட்டாலே ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு தான். நீங்கள் வந்து என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்பீங்க? இல்லைங்க, நாங்கள் 2000லேருந்து அப்படியே கண்டினியூஸாக யாருக்கு என்னென்ன டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட்டு பிரகாரம் பண்ணிக்கிறது. என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதை பொறுத்து. கண்டிப்பாக. இப்போ பட்ஜெட்டில் வேணும்னாலும் பட்ஜெட் வரையாக வேணும். பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு தரது ஒரு ஐட்டம் இருக்குது. ஒயிட் வாஷ் மாத்திரம் பண்ணி தரது ஒரு அமௌண்ட் இருக்குது. ஓகே ஓகே ஓகேங்க. இல்லை, நான் எதுக்காக கேட்குறேன்னா, இன்றைக்கி வந்து நடுத்தர மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது வீடு தான். பெரிய பட்ஜெட்டில் அவங்க போக முடியாது. இப்போ நார்மலாக இப்போ ஒரு மிடில் கிளாஸில் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 30-35 அந்த 35 லட்சத்துக்குள்ளே தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு நல்ல வீடாக நீங்கள் பில்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பண்ணித்தரலாம். நல்லாவே பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணித்தரலாம். அவங்களுக்கு பெயிண்ட் அடித்து கேட்குறவங்களுக்கு பெயிண்ட் அடித்து தருவோம். ஒயிட் வாஷ் பண்ணி தரமா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தரோம். ஓகே சார். இப்போ நம்ம ஒரு சைட் ஒன்று உங்களுக்கு பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட, அது எத்தனை சென்ட்டுங்க சார்? அது சும்மா 2.5 சென்ட் தாங்க. என்ன காஸ்ட் வருதுங்க டோட்டல் காஸ்ட்? அது டோட்டல் காஸ்ட் அது விற்கிறது சேல் வீடு. அது 63 வரைக்கும் நாங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வந்து இப்போ போட்டிருக்கீங்க. அதுக்குள்ளே என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே சார். ஓகே. இப்போ அது எத்தனை சென்ட் சொன்னீங்க சார்? 2.5 சென்ட். 2.5 சென்ட். எத்தனை உள்ள ரூம்ஸ்? 900 ஸ்கொயர் ஃபீட். 900 ஸ்கொயர் ஃபீட். ஓகே சார். இப்போ அதில் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னா பட்ஜெட் உங்களுக்கு இந்த வால் ரோப்பு அது மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் தனியாக பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த ஃபால் சீலிங், ஆர்கிடெக்ட் ஒர்க்கு அதெல்லாமே கூட நீங்கள் பண்ணி எல்லாத்துக்கும் ஆள் வச்சுருக்கோம். ஒவ்வொரு இதாக தனித்தனியாக பண்ணி கொடுப்போம். அதான் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள். ஆமாம், யாருக்கு என்னென்ன டேஸ்ட்டில் வேணுமோ அந்த டேஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ வீடு கட்டுறது, பில்டிங் கட்டுறது அப்படிங்கிறத தாண்டி இது எல்லாமே வந்து வாஸ்துப்படி தான் எங்களுக்கு வந்து கட்டணும் அப்படின்னு இன்னைக்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. நீங்கள் எப்படி சார்? நாங்கள் 100% வாஸ்து இல்லாமல் கட்ட மாட்டோம். 100% வாஸ்தோட. நீங்களே பார்த்துக்கிங்களா? வெளியே ஆளுங்க இருக்காங்க, எனக்கும் தெரியும். சில நீங்களும் பேசிக் ஐட்டம் எல்லாமே பாருங்க, அதுக்கும் ஆள் இருக்காங்க. சூப்பர் சார். இப்போ புது வீடு மட்டும்தான் நீங்கள் கட்டுவீங்களா இல்லை ஏற்கனவே ரெனோவேஷன் ஒர்க்கும் பண்ணி தருவீங்க? இப்போ ஒரு வீடு இருக்குது, மேலே மாடி கட்டணும் கண்டிப்பாக, இல்லை கீழே ஒரு 4 ரூம் இருக்குது, இதை இடிச்சு ஒன்றா போனோம், அந்த மாதிரி ஒரு எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுப்பீங்க? எல்லாமே பண்ணி தருவோம். ஏன்னா சில பேர் வந்து நாங்கள் புதுசாக மட்டும்தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. வாஸ்து பிரகாரம் எதுவும் இல்லைனாலுமே அதையுமே கரெக்ஷன் பண்ணி தருவோம். முதல் பண்ணதெல்லாம் வாஸ்து பிரகாரம் இருக்காது, ஏதோ ஒரு வகையில் கட்டியிருப்பாங்க, அதெல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பீங்க. இப்போ இந்த வீடு இருக்கு, வாஸ்துபடி எனக்கு இப்படி ஒரு மாற்றம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பாக பண்ணி எலிவேஷன் மாற்றி கொடுப்போம். சிறப்பு சார். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து லேண்டு நாங்களே ப்ரொக்கர் பண்ணி நாங்களே வந்து வீடு கட்டி தான் சேல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதோட ஒரு ப்ரொஃபஷனலாக பில்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ எனக்கு லேண்ட் இருக்குது, நீங்கள் கட்டி கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி தருவோம். ஓகே சார். அதாவது வந்து நீங்கள் காம்பேக்டாக என்ன ரெக்குவயர்மெண்ட்னாலும் எல்லாமே இதாக இருந்தாலும் பண்ணி தருவோம். ஓகே சார், சூப்பர் சார். இப்போ உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அது எல்லாமே பார்த்து வந்துடலாங்க சார்? பார்க்கலாம். ஓகே, வாங்க சார். இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 5.5 சென்ட்டில் குரூப் பில்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 5.5 சென்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களா மாதிரி ஒரு எலிவேஷனில் சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை எங்கே இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி தட்டாங்குளம் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அங்கே கொங்கு நகர். ஸோ அதில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு ப்ராஜெக்ட்டுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்க கரண்ட்டாக இப்போ ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பழனி மட்டும் இல்லாமல் நீங்கள் சுற்று வட்டாரத்தில் எங்கே நீங்கள் கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு சிவில் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான ஒர்க்ஸுமே இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கான்ட்ராக்ட் ஒர்க், இன்ஜினியரிங் ஒர்க், எலிவேஷன், டிசைனிங், பிளானிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து குரு பில்டர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே முன்னாடி போர்ட்டிக்கோ தாண்டி, போர்ட்டிக்கோ பக்கத்துலேயே உங்களுக்கு கார் பார்க்கிங் ஷட்டரோடு இருந்திருக்கும். ஸோ இந்த மெயின் டோர் கிட்டே ஒரு பாத்ரூம் இருக்குது. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு லிவிங் ரூமுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன், இந்த லிவிங் ரூமு, கிச்சன், ஒரு பெட்ரூம் வந்துடும். அது பூஜா ரூம் வந்து உங்களுக்கு ஹால்லேயே வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு இங்கேருந்தே ஹாலில் இருந்தே மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்குள்ளேயே கட்டியிருக்கிறாங்க, வெளியில் வைக்காமல். ஸோ உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க.
எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து அப்படி ஒரு ப்ளசண்ட் ஒரு எலகண்ட் லுக்கில் இருக்க மாதிரி தான் வந்து இந்த வீட்டையே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா பக்காவான பிளானிங்கில் இருக்குது. அதாவது வந்து ஈச் அண்ட் எவ்ரி சின்ன சின்ன ஸ்பேசஸை கூட வந்து எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்கிடெக்சரெலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்ட்ரோப்ஸ் ஃபுல்லாக கீழே ஃப்ளோர் டு சீலிங்க்கு வந்து அந்த வார்ட்ரோப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஒரு சோஃபா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க பெயிண்டிங்ஸோட டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 கலர்ஸோட ஒரு க்ரீனிஷ், பின்னாடியே உங்களுக்கு சாண்டல் கலர், இந்த மாதிரி ரொம்ப கலைநயமிக்க பல வேலைப்பாடுகள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே குரு பில்டர்ஸோட ஒர்க்கில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங்கு, ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்டது, நீங்கள் என்ன மாதிரி ஒர்க்கு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் பண்ணித்தராங்க. ரெனோவேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸாக இருந்தாலும் பண்ணுறாங்க. ஒரு மாடி கட்டியிருக்கிறீங்க, மேலே ஒரு மாடி வந்து எங்களுக்கு பில்ட் பண்ணணும், இல்லை கீழே 5 ரூம் இருக்குது, அதை ஒன்றை வந்து இடிச்சிட்டு ஒரு 4 ரூமாக பண்ணணும், அந்த மாதிரினாலுமே இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணித்தராங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து கீழே பெட்ரூம்குள்ளே இருக்கக்கூடிய பாத்ரூம். இது வந்து அட்டாச்டு பாத்ரூம். எவ்வளவு ஒரு அழகியலோடு இந்த பாத்ரூம் வந்து இருக்குதுன்னு பாருங்களேன். சேம் இதே டிசைனில் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு வந்து பாத்ரூம் லெட்டின் இருக்குது. ஸோ கீழேயும் இருக்கிற அதே பிளான் மாதிரியே தான் மேலே இருக்குது. மேலே இன்னும் இதை விடவே ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது டோட்டலாக 5.5 சென்ட். ஒரு 5.5 சென்ட்டில் இவ்வளோ பெரிய வீடு, ஒரு பங்களா மாடலில் நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. எனக்கு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே நல்ல, அதாவது வந்து சாதாரணமாக இதை பில்ட் பண்ணிட முடியாது, ரொம்ப டெக்னிக்கலாக யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹாலில் இருக்கிற பூஜா ரூமுங்க. இதெல்லாம் ஃபுல்லாக டீ கூட்டில் டிசைன் பண்ணிக்கிறாங்க. அந்த பூஜா ரூமோட அந்த டோரே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருடைய அந்த ஃபேஸ் டிசைன் இருக்க மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கலை நுணுக்கத்தோடு பண்ணியிருக்கிறாங்க. என்னை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணது வந்து இந்த வீட்டோட கிச்சன் தான். கிச்சனுக்குள்ளே போகும்போதே நமக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போன ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ அந்த ஹேங்கிங் லேம்ப்ஸு, கலர் டெக்ஸ்சரு, அந்த டைல்ஸு, கிரானைட்ஸ் அவங்கெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த டைல்ஸ் கலரு, கிரானைட் அந்த ஸ்லாப் கலர் மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த வார்ட்ரோப்ஸ் எல்லாம் இவங்க பண்ணியிருக்கிறது. இது எல்லாமே மாடுலர் கிச்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கலர் டெக்ஸ்சரு பார்க்குறக்கே உள்ளே போகும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய, நான் சொன்ன அந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு, அப்படி ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. இது வரைக்கும் ஒரு 60-70 பில்டிங்ஸ் வந்து குரு பில்டர்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பில்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டிசைனு, அந்த கலர் பேட்டர்ன்ஸு, அவங்க அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிற விதம், அதே மாதிரி வந்து அந்த ஒரு எலிவேஷன் லுக்கிலேருந்து வெளியில், வீட்டுக்கு வெளியில் கேட்டிலேருந்து உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சின்ன கார்னர் வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம அழகாக பண்ண முடியுங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுங்க மேலே போகிறதுக்கு. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் உங்களுக்கு கீழே வந்து ஸ்ட்ரிப்டு லைட்டு மாதிரி வந்துடும். சைடில் பார்த்தீங்க ஹேண்டில் வந்து உங்களுக்கு கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறக்கு ரொம்ப ஒரு ராயல் லுக்கு கொடுக்கும் லிவிங் ரூம்லேருந்து பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த ஸ்டெப்பு இருக்கிறதே வந்து நம்ம லிவிங் ரூமில் சில இடங்களெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப அடக்கமாக இருந்தது. இது வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிவிங் ரூமுங்க. இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. இது ஒரு பெரிய பெட்ரூம். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து பெரிய ஃப்ளோர் டு சீலிங் வார்ட்ரோப் வந்துடுது. அதுபோக உங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் இருக்குது. நம்ம கீழே பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே டிசைனில் இங்கேயுமே ஒரு சோஃபா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே 2 பெட்ரூமு, ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி, ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் ரூம் மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற பெட்ரூம் பக்கம் உள்ளேயே இருக்கிற பாத்ரூம் லெட்டின். இதோட கலரு டைல்ஸ் பார்த்தீங்களா எப்படி டிசைனாக இருக்குன்னு, கீழே ஒரு மாதிரி ஆச்சரியப்படுத்துச்சு, மேலே பாத்ரூம் லெட்டின் ஒரு மாதிரி டிசைனாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து வெளியில் வந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து ரைட் சைட்லேயே உங்களுக்கு அடுத்த ரூம் பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த இதை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்டோர் ரூம் மாதிரி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளானிங்கில் வந்து இவங்க கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பால்கனியை இங்கேருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயும் ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூம் லெட்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக இங்கே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 பாத்ரூம் லெட்டின் வந்துடுதுங்க. அதே மாதிரி நல்ல ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங்கோட பிரமாதமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு ரூமும் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து கண்கூடாவே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதை முக்கியமாக நம்ம சும்மா அப்படியே பான்னு எல்லா வீடும் இல்லாமல் அதை எவ்வளோ தூரம் நம்மளை வந்து டிசைன் பண்ணி காட்ட முடியுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இப்போ ஹாலில் லிவிங் ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இதுதான் மெயின் பால்கனிங்க.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே சீலிங்கில் வந்து கிரில் போட்டிருக்கிறாங்க, மேலே டெரஸ் போடாமல். ஸோ இந்த இடத்துல கிளாஸில் வந்து நீங்கள் இங்கே முன்னாடி கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சீலிங் காட்டுறேன் பாருங்களேன். மழை பெஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே மேலே நின்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாருக்கிட்டும் இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்ப முடியாத ஒரு அன்பிலீவபிள் பட்ஜெட், லோ பட்ஜெட்டில் வந்து இது கட்டியிருக்கிறாங்க. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ ஆகும்ப்பா, தோராயமாக கட்டாயமாக இவ்வளோ ஆகும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீட்டோட ரியல் பட்ஜெட் என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு ரிப்ளையில் போடுறேன். ஸோ இந்த வீடு வந்து பிரமாதமாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப உள்ளே போய் சுற்றி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அடுத்து இவங்களோட ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. நம்ம பாண்டியன் நகர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த வீடு வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 2.5 சென்ட்டில் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு வீடுங்க. கீழே ஒரே ஒரு வீடு மட்டும்தான். உள்ளே உங்களுக்கு முன்னாடி ஒரு பார்க்கிங்கோடு வந்துடுது. பார்க்கிங்லேயும் உங்களுக்கு ஒரு இந்தியன் ஸ்டைலில் ஒரு லெட்டின் பாத்ரூம் ஒன்று வந்துடுது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் வருது. முன்னாடி கேட்டை ஒட்டி உங்களுக்கு படி மேலே போகிறதுக்கு இருக்குது. உள்ளே போனோன்னே உங்களுக்கு வந்து மெயின் ஹாலு, இங்கேருந்தே வந்து உங்களுக்கு 2 பெட்ரூம் வந்துடுதுங்க. ஹாலில் ஒரு சின்ன ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம். இங்கே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் இருக்குது. ரோட்டு மேலேயே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்துடுதுங்க. 20 அடி ரோட்டு மேலே வந்துடுது. இந்த வீடுமே வந்து இப்போ சேலுக்கு தான் இருக்குது. வீட்டோட ப்ரைஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உடனே குரு பில்டர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வந்து லாஃப்ட் வசதிகள், செல்ஃப்ஸு எல்லாமே வந்து ரொம்ப எனார்மஸாகவே கொடுத்துருக்குறாங்க. உள்ள இது வந்து இப்போ இன்னொரு பெட்ரூம், அதுலேயுமே உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் வந்துடுதுங்க. ஸோ டோட்டலாக இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாத்ரூம் லெட்டின் வந்துடுது. அதுக்கடுத்து நம்ம கிச்சன். ஸோ ஹாலில் இருந்து நீங்கள் எல்லா ரூமும் ஈஸியாக அக்சசபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் 2 விண்டோ வந்துடுது. கிச்சனில், ஹாலில் ஒரு விண்டோ வந்துடுது. எல்லா பெட்ரூமுக்கும் ஒரு விண்டோ வந்துடுது. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல வெளிச்சமும் சரி, காற்றோட்டமும் சரி ப்ராப்பராக இருக்க மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. குரு பில்டர்ஸோட ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கேன். 5.5 சென்ட்டில் ஒரு வீடும் பார்த்தீங்க, 2.5 சென்ட்லேயும் ஒரு வீடு பார்த்துருக்குறீங்க. ஸோ இவங்களோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறத நீங்களே வந்து சொல்லுங்கள். இதை பற்றின மேலும் தகவல்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உடனடியாக குரு பில்டர்ஸுக்கு கால் பண்ணி டைரெக்டாகவே பேசுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.